தமிழக வெற்றி கழகத்தினர் அவங்கள தூய சக்தின்னு சொல்லிக்கிறாங்க. அதற்கு தார்மீக உரிமை இருப்பதா நீங்க கருதுறீங்களா? அடுத்த கட்சியை பத்தி எங்களுக்கு என்ன அவருடைய கருத்தை சொல்றாங்க, அதோட சரி. அது தூய்மையா இல்லையா என்பது மக்கள் முடிவு செய்வாங்க. ஏற்கனவே எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் அழகாக அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. பத்திரிகைலாம் வந்து விட்டது, உங்களுக்கு புரிஞ்சுக்கீங்க. தமிழகத்தில் வெகு விரைவில் திமுக வந்து தன்னோட தேர்தல் அறிக்கையை வெளியிடுறதுக்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா கனிமொழி தலைமையில புதிய ஒரு குழு அமைச்சு மக்களோட குறைகள் எங்கெங்க தமிழகமெல்லாம் இருக்குன்னு ஒரு சர்ச் பண்ணி அவங்க ஒரு சரிகள் இருக்கிறாங்க. அதிமுக அந்த மாதிரி ஏதாவது முன்னெடுப்பு செய்துங்களா? அதாவது ஏற்கனவே கடந்த முறை இப்படிதான் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாங்க. ஒரு குழு போட்டு ஊரா ஒவ்வொரு மாவட்டமா போய் மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகள்லாம் நிவர்த்தி செய்வோம், ஆட்சிக்கு வந்து அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் சொல்லி 525 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. இப்போ எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்கிறாங்க? உதாரணத்துக்கு 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தணும் சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? இல்லையே. அதோட கல்விக்கடன் மாணவர்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி சொன்னாங்க. தள்ளுபடி செஞ்சாங்களா? இல்லையே. அதோட மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுத்தாங்களா? இல்லையே. ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு 2 கிலோ சர்க்கரை போடுறாங்க, செய்யலையே. டீசல் பெட்ரோல் விலை குறைக்கினாங்க, 3 ரூபா 5 ரூபா பெட்ரோலுக்கு 3 ரூபா குறைச்சாங்க, அதோட நிறுத்திட்டாங்க. டீசல் குறைக்கவே இல்லை. இப்படி முக்கியமான பல திட்டங்கள் நிறைவேற்றவே இல்லை. சுமார் 525 அறிவிப்புகளை 4 ஒரு பாக அறிவிப்பு கூட இன்னும் இது வரைக்கும் நிறைவேற்றல. இப்படி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக அறிக்கை விட்டு வாக்குகளை பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதுபோலதான் இப்போ அப்படி இருக்கும். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிச்சயமா நாங்கள் நிறைவேற்றுவோம். விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற குழு பெயர்கள் அறிவிக்கப்படும். செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்கள போராட்டம் பண்ணிட்டு இருந்தா கொண்டு வந்து கிளாம்பாக்கத்தில் விடுறது, அதே மாதிரி மறுபடியும் அவங்களை மண்டபத்தில் அடைக்கிறது, இப்படியே தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா தேர்தல் அறிக்கையில 10 ஆண்டுக்கு பணிபுரிகிற அனைத்து ஊழியர்களையும் வந்து பணி நிரந்தரம் பண்ணும் தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டதா சொல்லிதான் அவங்க போராட்டம் பண்றாங்க. இன்னொரு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் எதிர்த்து மேல்முறையீடு போயிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு காலி பணியிடங்கள் முழுவதும் நிரப்பப்படும் சொன்னாங்க. அதாவது அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாக சுட்டி காட்டினாங்க. அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் 2 லட்சம். ஆக மொத்தம் அரசாங்கத்தின் மூலமாக 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னாங்க. இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா? கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 50,000 அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 75,000 பேர் ஓய்வு பெற்றுட்டாங்க, பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. அதுலயே 27 பாக்கி இருக்குது. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றது கிடையாது. செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்த அடிப்படையில் அவர்கள் பணியில் நியமிக்கப்பட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளான அதை பணி நிரந்தரம் செய்வது எல்லா ஆட்சியிலும் இருப்பது. ஆனால் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றாம அதை வாக்குகளுக்காக அறிவிப்பை கொடுத்து வாக்குகளை பெற்றாங்க. ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மறந்த அரசாங்கம் திமுக அரசு. 1 கோடி வாக்காளர் நீக்கலிங்க, தவறான செய்திகளை சொல்லிடாதீங்க. இது நீங்க பத்திரிகை கூட நம்புற தவறான செய்தி வெளியிடக்கூடாது. இது யாருடைய ஆட்சி நடக்குது? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்குது. இந்த அரசாங்கம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? ஆட்சியாளர் கட்டுப்பாடு. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க? சொல்லுங்க, பேசவே பாருங்க. ஆட்சியாக கட்டுப்பாடு அவருடைய தலைமையின் கீழே தான் இந்த பணியெல்லாம் நடக்குது. புரியுதுங்களா? இதுல நாங்க கேட்க வேண்டிய கேள்வி நீங்க எதிர்காலி கேட்டுட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தான் கேள்வி கேட்கணும். ஆளுங்கட்சி இருக்கின்ற பொழுது இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு எஸ்ஐஆர் பணி முழுவதும் நிறைவேற்றப்பட்டு விட்டால் போலி வாக்காளர் நீக்கப்பட்டு விடுவார். போலி வாக்காளர்னா எல்லாமே இரட்டை வாக்காளர், போலி வாக்காளர். அதுல யாரெல்லாம் உண்மையான வாக்காளரை தவிர்த்து மீதியெல்லாம் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று அத்தனை பேருமே போலி வாக்காளர் தான் கருதப்படுவாங்க. 21 ஆண்டு காலமா இந்த எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்ளல. அதனால இறந்தவர்கள்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து திமுக காரனால ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. அதுதான் பதறாரு, கதறாரு. ஆக இது நாள் வரை இறந்தவர்களை வைத்து நாம் வெற்றி பெற்று வந்தோம், போலி வாக்காளர்களை வைத்து வெற்றி பெற்று வந்தோம்.
இப்போ அதற்கு ஒரு இடையூறு வந்துட்டது. நீ எஸ்ஐஆர் பண்ணி மேற்கொள்ள விட்டு விட்டால் அது வாக்காளர் பட்டியலில் உண்மையான வாக்காளர் தான் இடம் பெறுவாங்க. ஆக இறந்தவர்கள் இடம் பெற மாட்டாங்க, இரட்டை வாக்காளர் இடம் பெற மாட்டாங்க, வீடு மாறி குடியேறியவர்கள் இடம்பெற மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைய தினம் கணக்கெடுத்து இன்றைக்கு ஒரு பட்டியல் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ கூட அதில் உண்மையான வாக்காளர் விடுபட்டு இருந்தா அதற்கு 1 மாத காலம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவர்கள் குறிப்பிட்ட அந்த படிவத்தில் அவர்கள் பூர்த்தி செஞ்சு சம்பந்தப்பட்ட பூத்தருடைய தேர்தல் அறிவிட்டு கொடுத்தா சேர்த்திக்குவாங்க. இப்போ ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அதில் வாய்ப்பு மறுக்கல. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் இதை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பேசிட்டு இருக்கார ஒழிய இதுல என்ன குறைபாடு இருக்குது? இது எல்லா கட்சிக்குமே பொதுவானது. உண்மைக்கு மாறாக இருக்கின்ற வாக்காளர் பட்டியலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். உண்மையான வாக்காளர் தான் வாக்காளர் பட்டியல் இடம்பெற்று தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய நிலைப்பாடு. அதன் அடிப்படையில் இதை வரவேற்கிறோம். சரி, அனைவருக்கும் வணக்கம், நன்றி. சரி, அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நிறுவனங்களுக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள், இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.